இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 18 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் உயிர்த்தெழுதலை விசுவசிக்காத சதுசேயர்கள் சிலர் இயேசுவை அணுகி இல்லாத ஒரு காரியத்தை கற்பனை செய்து கொண்டு ஒரு பெண்ணை 7 பேர் திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இறுதி நாளில் அந்த பெண் மரிக்கிற பொழுது அந்த பெண் யாருடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்படுவாள் என்கிற ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துவிடத்தில் எழுப்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ கேள்விகள் இருக்கத்தக்க இப்படிப்பட்ட குதர்க்கமான தர்க்கத்துக்குரிய கேள்விகளை எழுப்புவதில் சதுசேயர்களும் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வல்லுநர்களாக காணப்பட்டார்கள். அவ்வாறு கேட்ட கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கவில்லை, மாறாக ஒரு அற்புதமான வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார். அது என்னவென்றால், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது, இதனால் தான் இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் மறைநூலை அறியாதவர்கள் என்றும் கடவுளின் வல்லமையை புரிந்து கொள்ளாதவர்கள் என்றும் அவர்களை அவர் சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, இன்றைக்கு குதர்க்கமான கேள்விகளை கேட்கிறவர்கள் அநேக நேரங்களில் தங்களை ஞானிகள் போல நினைத்துக் கொள்வார்கள். தங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறபடினாலே நமக்கு பதில் சொல்ல முடியாத அளவிற்கு சில கேள்விகளை அவர்கள் எழுப்புவார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. மாறாக வேதத்தை நாம் அதிகமாய் வாசித்து இப்படிப்பட்ட மதிகட்ட அறிவிலிகளுடைய வாயடைக்க செய்வது கடவுளின் திருவுளம் என்று பேதுரு தனது திருமுகத்திலே பதிவிடுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறவர்களை நாம் ஒரு நாளும் ஞானிகளாகவோ அல்லது கற்றறிந்த மேதைகளாகவோ நாம் பார்த்து விடக்கூடாது. மாறாக அவர்கள் மறைநூலை அறிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், கடவுளின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்த ஞானமில்லாத ஒரு கூட்டம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தக்க பதிலளிக்க நாம் வேதத்தை துணை கொண்டு அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வேத வசனங்கள் மூலமாக மட்டுமே இப்படிப்பட்ட குதர்க்கவாதிகளின் வாயை நம்மால் அடைக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே அதிகமாய் வேதம் வாசிப்போம், அதிகமாய் வேதத்தை தியானிப்போம். இந்த உலகத்திலிருந்து எழுப்பப்படுகிறதான அர்த்தமற்ற கேள்விகளுக்கு நாம் அந்த வேதத்திலிருந்து பதிலளித்து அப்படிப்பட்டவர்களுடைய மனநிலைகளை மாற்றுவதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மிகு ஆற்றல் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.